மேன்மை மிகு திரு பொன் இருளப்பன் ஐயா அவர்கள் இப்பொழுது இங்கே சென்னையிலிருந்து வருகை தந்திருக்கின்றார்கள். பொன் இருளப்பன் அவர்கள் எம்எஸ்சி, எம்எல்ஐசி, எம்பிஏ, ஹெச்ஆர், லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட், எம்என்சி, சென்னை அவர்கள் இப்பொழுது உரை நிகழ்த்த வருகின்றார்கள். எண்ணமெனும் கலனியிலே எத்தனையோ விளைகின்றன. அவைதனில் தீயவைகளை களைந்து நல்லவைகளை பெறுவதுதான் அறிவுடைமை என்ற பேரறிஞரின் சிந்தனையோடு முடியாது என்பது முற்றுப்புள்ளி, முடியும் என்பது வெற்றுப்புள்ளி, முடியாது என்பது முற்றுப்புள்ளி, முடியும் என்பது வெற்றிப்புள்ளி என்பதை உயர்கல்விக்கு செல்ல இருக்கும் மாணவ கண்மணிகளுக்கு உயர்வழி காட்டி உரை நிகழ்த்திட சென்னையிலிருந்து வந்திருக்கின்ற அன்பிற்குரிய பொன் இருளப்பன் அவர்களே வருக. உங்களது சிறப்புரையை, வழிகாட்டல் உரையை இந்த அரங்கத்தில் மாணவர்களுக்காக தருக அன்போடு அழைக்கின்றோம். கல்விக்கோர் கலங்கரை விளக்கமாக விளங்கி வரும் தேவேந்திர இலக்கிய மன்றத்தின் 26ஆம் ஆண்டு கல்வி திருவிழாவை சீரும் சிறப்புமாக ஏற்பாடு செய்திருக்கும் மன்றத்தின் நிறுவனர் ஐயா காசி மைந்தர் அவர்களுக்கும், இத்திருவிழாவில் பங்கு பெற்று பரிசும் பெற்று பலனும் பெற காத்திருக்கும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும், அவர்களது பெற்றோர்களுக்கும், காலையில் வாழ்த்துரை வரவேற்புரை வழங்கிய ஆன்றோர் சான்றோர் பெருமக்களுக்கும், மாணவ செல்வங்களுடன் வந்திருக்கும் உறவினர்களுக்கும் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காலையில் ஐயா சுப்பிரமணியம் அவர்கள் பேசும் பொழுது சொன்னார், அதாவது இந்த உலகத்தை மாற்றக்கூடிய அதிக சக்தி வாய்ந்த ஆயுதம் எது என்று சொன்னால் அது கல்வி என்று நெல்சன் மண்டேலா சொல்லியிருக்கிறார். அதே போல் பிளாட்டோ கல்வி கற்காமல் இருப்பதற்கு பதில் பிறக்காமல் இருப்பதே மேல் என்று சொல்லியிருக்கிறார். அதற்கு மேலாக நமது முன்னோர்கள் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்று உலக நீதியும், இளமையல் கல் என்று ஔவையாரும் சொல்லியிருக்கிறார்கள். எதற்கு இப்படி சொல்லியிருக்கிறார்கள்? ஓதாமல் தினமும் படிக்காமல் இருக்கக்கூடாது, இளமையில் கல்வி கற்க வேண்டும். இந்த வயதில் நீங்கள் என்ன கல்வி கற்கிறீர்களோ இதுதான் உங்கள் வாழ்க்கை முழுவதற்கும் உங்களுக்கு பயன் தரக்கூடியதாக அமையும். இக்கல்வியின் சிறப்பை உணர்ந்து நன்றாக படித்து 80%, 90% மதிப்பெண்கள் பெற்று சீரும் சிறப்புமாக இங்கே பரிசு பெற காத்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் இந்த இலக்கிய மன்றம் மிக சிறப்பான வழிகாட்டுதலை முன்னெடுத்திருக்கிறது. 80%க்கு மேல் பரிசு பெற்றிருக்கும் நீங்கள் எல்லாம் மிகப்பெரிய புத்திசாலிகள் நிறைய மதிப்பெண் எடுத்திருக்கிறீர்கள். வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலியெல்லாம் வெற்றி பெறுவதில்லை என்று கண்ணதாசன் கூறியிருக்கிறார். நீங்கள் இப்பொழுது புத்திசாலியாக இருக்கிறீர்கள். உங்களது வெற்றி என்ன? உங்களுடைய நீண்டகால பயணம் எதில் துவங்க இருக்கிறது? நீங்கள் கல்வி கற்றதில் அதில் எப்பொழுது பயனடைகிறீர்களோ அப்பொழுதுதான் அதன் வெற்றி என்பது உரித்தாகும். இப்பொழுது இருக்கிற தொழிற்புரட்சி, உலகமயமாக்கல், தாராளமயமாக்கல் என்கிற போட்டி உலகில் நீங்கள் என்று பொருளாதாரத்தை அல்லது உங்களுக்கான அதிகாரத்தை பெறுகிறீர்களோ அன்றுதான் உங்களது வெற்றி உங்களுக்கு உரித்தாகும். இக்கூட்டத்தில் அமர்ந்திருக்கும் மாணவர்களின் பெற்றோர்கள் எத்தனை பேர் படித்துவிட்டு வேலைக்கு சென்றிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. முழுமையாக நான் பேசிய வரையில் சிலர் படித்துவிட்டு வேலைக்கு போகாமல் பெண்கள் ஆனால் பிள்ளைகளை படித்து வைத்து கொண்டிருக்கிறார்கள். படிப்பது எதற்காக என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். படித்துவிட்டு வீட்டில் இருப்பதற்காக நாம் படிக்கவில்லை. ஆனால் இதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் அறிவுப்பாசறை 1000 என்கிற மாபெரும் திட்டத்தை இலக்கிய மன்றம் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு பரிசு மட்டும் கொடுக்காமல் வருகிற காலகட்டத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புக்கும் வருங்கால
வாழ்வியல் முயற்சிக்கும் பொருளாதாரத்திற்கும் உதவி இருக்கிறது. இதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு முன்பாக இதை பற்றி நீங்கள் எப்படி படிக்க வேண்டும்? எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு 12ஆம் வகுப்பில் படித்தவர்களுக்கு வழிகாட்டுதல். 12ஆம் வகுப்பில் படித்தவர்கள் என்ன செஞ்சுருப்பீங்க? இப்போ நிறைய பேர் காலேஜில் சேர்ந்துருப்பீங்க. காலேஜில் சேர்ந்திருப்பவர்கள் எப்படி படிக்க வேண்டும், நீங்கள் எப்படி படித்தால் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், அந்த வேலை வாய்ப்பு மூலம் நீங்கள் அதிகாரம் 2 வகை இருக்குது வேலைவாய்ப்பில். ஒன்று அரசு வேலைவாய்ப்பு, இன்னொன்று தனியார் வேலைவாய்ப்பு. தனியார் வேலைவாய்ப்பை பொறுத்தவரை நீங்கள் என்ன படித்தாலும் உங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். எனக்கு முன்பாக பேசிய தலைமை ஆசிரியர் அவர்கள் சொன்னார்கள் இல்லையா, அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் குரூப் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற குரூப் ஆப்ஷன் இருக்காது. அதே போல தான் வேலையிலையுமே இப்போ டிகிரியில் நிறையா பேர் என்ன செய்கிறாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துருவாங்க. அவங்களுக்கு நான் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கிறேன். நான் மக்களுக்கு இலவசமாக வேலை வாய்ப்பு கல்வி வழிகாட்டுதல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இதுவரைக்கும் நூற்றுக்கணக்கான மக்களுக்கு மாணவர்களுக்கு வேலை வாங்கி இலவசமாக கொடுத்துருக்குறேன். அவர்களெல்லாம் இன்றைக்கு 1 லட்சத்திற்கு மேலாக சம்பாதிச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஐடி சாஃப்ட்வேர் வேலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன படித்திருந்தாலும் பரவாயில்லை. ஐடி நீங்கள் டிப்ளமா படித்திருந்தாலும் சரி, இசிஇ படிச்சிருந்தாலும் சரி, பிஇயில் என்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் சரி, உங்களுக்கு திறமை என்பது முக்கியம். அந்த திறமை இருந்தால்தான் உங்களால் வேலை பார்க்க முடியும். நீங்கள் இன்றைக்கி நிறைய பேர் உங்கள் ஊரில் பார்க்கலாம். நிறையா பேர் பிஇ படிச்சுட்டு எலக்ட்ரிக்கல் படிச்சுட்டு அவன் என்ன பண்ணுவான், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் ஒர்க் பண்ணுவான். இல்லை சிலர் பிஇ முடிச்சுட்டு பேங்கிங் செக்டாரில் வேலை பார்க்குறாங்க. இதெல்லாம் நீங்கள் முன்கூட்டியே தீர்மானிக்கணும். அப்படின்னா தான் நீங்கள் வாழ்க்கையில் எளிதாக ஜெயிக்க முடியும். ஆனால் எனக்கு இப்போ உன்னை படிக்க வச்சுட்டேன், தெரியாமல் படிச்சுட்டேன்னா உங்களுக்கு திறமைகளை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அதற்கான வாய்ப்புகள் நிறையா யூடியூப்பில் இருக்குது. நிறையா கல்வி பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படுகிறது. அதெல்லாம் நீங்கள் பங்கு பெற வேண்டும். அதற்கு முன்பாக அதை பற்றிய முழு விவரங்களையும் நான் இப்போது உங்களுக்கு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் மூலமாக காட்ட விரும்புகிறேன். தேங்க்யூ. இந்த பேச்சுக்கு முன்பாக என்னை பற்றிய ஒரு சிறிய துளிகள். என்னுடைய பேர் பொன்னிருளப்பன். நான் எங்கள் அப்பா எனக்கு பூர்வீகம் தென்காசி மாவட்டம். எங்கள் அப்பா பிறந்தது விருதுநகர் மாவட்டம் சிறுவில்புத்தூர். நான் பிறந்தது கேரளா இடுக்கி மாவட்டம், இருப்பது சென்னை. ஆக மொத்தம் இந்த உலகத்தில் குறிப்பிட்ட தமிழ்நாடு முழுக்க ஓரளவுக்கு எனக்கு பரிச்சயம் உண்டு. எந்த ஊரை சொன்னாலும் ஓரளவுக்கு என்னால் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஊர் முழுக்க சுற்றி இருக்கிறேன். அதனால் என்ன நடக்குது, நம்ம சமுதாயத்தில் என்ன வாழ்வியல் பிரச்சனை இருக்குங்கிறதே தெரியும். அதை உணர்ந்து தான் இந்த ப்ரெசன்டேஷனை நான் எடுத்திருக்கிறேன். அதாவது முதலில் இலக்கம் அமைத்தல். இலக்கம் அமைத்தல்னா என்ன, அது இங்கிலீஷில் எடுக்கலாம். நெக்ஸ்ட், இலக்கம் அமைத்தல்னா கோல் செட்டிங். ஒருத்தருக்கு ஒரு வேலை செய்ய போகிறோம்னா கோல், லட்சியம் இருக்கணும். நான் படிக்கிறேன்னா என்ன லட்சியம், இப்போதைக்கு உங்களுக்கு 2 லட்சியம் இருக்கணும். +2 காலேஜ் போகிறவங்களுக்கு 2 லட்சியம். ஒன்று, நீங்கள் டிகிரியில் எப்படியாவது பாஸ் பண்ணிடணும், அது குறுகிய கால லட்சியம். அதற்கடுத்து ஒரு நீண்ட கால லட்சியம் இருக்குது, வாழ்க்கையில் ஜெயிக்கணும். ஜெயிக்கணும்னா என்ன செய்யணும், நீங்கள் எக்ஸாம் முடித்ததுக்கப்புறம் அரசு வேலைக்கு போகணும்னா அரசு வேலையில் தேர்ச்சி பெறணும். இல்லைன்னா நீங்கள் தனியார் வேலை வாய்ப்புக்கு தயாராகணும். அதற்கு என்ன செய்யணும்னா, நீங்கள் டிகிரி படிக்கிறீங்களே, இப்போ டிகிரி படிக்கிற படிப்பு தான் உங்களுக்கு கடைசி வேலை வாய்ப்பு வரைக்கும் உதவும். நீங்கள் இந்த தேசத்தின் அதி முக்கிய வேலை வாய்ப்பான IASக்கு இளங்கலை பட்டம் போதுமானது. ஆகையால் நீங்கள் டிகிரி படிக்கும்போதே தெளிவாக படிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்னா, உங்கள் பாடத்திட்டம் சிலபஸ் இருக்கு இல்லையா, சிலபஸை நீங்கள் முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்கிறணும். அங்கே தான் உங்களுடைய ஆரம்பம் இருக்கணும். நிறைய பேர் என்ன செய்வாங்க, கிளாஸில் கவர்மெண்ட் காலேஜஸ்லாம் நோட்ஸ் கொடுப்பாங்க. அந்த நோட்ஸை வச்சு நீங்கள் படித்தீங்கன்னா பின்னாடி வேலைக்கு போகும்போது உங்களுக்கு ஸ்கில் கிடைக்காது. இப்போ +1 +2 டெக்ஸ்ட் புக்கு அதுக்கு நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் எளிதாக பாஸ் பண்ணிடலாம். ஆனால் இங்கே அப்படி இருக்காது. சிலபஸை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சிருக்கணும். அதில் ஓரளவுக்கு பேசிக்கில் ஸ்டார்ட் பண்ணணும். அங்கே இந்த சிலபஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் அந்த லட்சியத்துங்களை கரெக்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு எளிதாக இருக்கும். வீக்லி ப்ராக்ரஸ். நீங்கள் ஒவ்வொரு வாரமும் ஒரு ஸ்கெடியூல் போட்டுக்கணும். இந்த வாரம் நான் இதை படிக்க போகிறேன்,
இந்த இதில் ரொம்ப பெருசாலும் போட தேவையில்லை, கொஞ்சம் இந்த வீக் இந்த இதை படித்தா போதும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வீக்லி ரிமைண்டர் மாதிரி செட் பண்ணிக்கிட்டு உங்களுடைய படிப்பை தொடர வேண்டும். லேர்ன் த பேசிக் ஃபர்ஸ்ட், இதுதான் முக்கியம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு பேசிக்கே தெரியல. இப்போ சயின்ஸு இன்னும் யார்ட்டையாவது கொஷின் கேட்டோம்னா சயின்ஸை பற்றி யாருக்குமே நமக்கு டெஃபனிஷன் தெரியாது, ஆனால் எல்லோரும் சயின்ஸ் படிச்சிருப்போம். அதுதான் நம்ம பேசிக் வந்து என்ன படிக்கிறோமோ. இப்போ காமர்ஸ் படிக்கிறோன்னா வாட் இஸ் காமர்ஸ். இப்போ ஏதாவது இன்டர்வியூக்கு நேர்முக தேர்வுக்கு போகிறீங்கன்னா எளிதான கேள்வி தான் இருப்போம். இங்கே நிறையா படித்து நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போவீங்க. அதை உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கேட்டுப்போம். வெளியில் வந்து சொல்லுவீங்க, இது ரொம்ப ஈஸியாக கேட்டான், ஆனால் என்னால் பதில் சொல்ல முடியல. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன சப்ஜெக்ட் படிக்கிறீங்களோ அதோடய பேசிக்கை வந்து ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க. இப்போ கெமிஸ்ட்ரி இருக்குன்னா சயின்ஸு படிக்கிறவங்க கெமிஸ்ட்ரி என்னன்னு தெரிஞ்சுக்கிறணும். அதில் கெமிஸ்ட்ரியில் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அன்று அதனால் அந்த பிரான்ச்சஸ் நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்க வச்சுக்கிறணும். கிரியேட் கான்செப்ட் மேப்ஸ் ஆர் ஃப்ளாஷ் கார்ட்ஸ். இது எப்படின்னா, நீங்கள் ஒரு டிராயிங் ஒரு பாடத்திட்டத்தை எடுக்கும்போது மைண்ட் மேப்னு சொல்லுவாங்க. நீங்கள் இப்போ இதை ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, சயின்ஸ் படிக்கும்போது சயின்ஸுன்னு மேலே எழுதிட்டு அதுக்கு கீழே சயின்ஸில் என்னென்ன இருக்குது, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, சுவாலஜி, பாட்டனி, அது ஒரு பிரான்ச்சு. அந்த கெமிஸ்ட்ரி கீழே என்ன வரும், ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இதே மாதிரி பயாலஜியில், சுவாலஜியில், இந்த மாதிரி பிரான்ச்சஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த லெசனில் என்ன வருது, இப்படி ஒரு மைண்ட் மேப்பை வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எங்கே ஒரு இன்டர்வியூ போனாலும் சரி, எக்ஸாமில் நீங்கள் படிக்காமலே போனாலும் சரி, எளிதாக வந்து அதை எழுதிக்கலாம். இந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸுங்கிறது ஒரு சின்ன சின்ன கார்டுகளை வச்சு நீங்கள் ஒரு நோட்ஸ் மாதிரி அப்பப்போ எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் போகும்போது வரும்போது அப்பப்போ திரும்பி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எளிதாக ரிவிஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது ஸ்மார்ட் ஸ்டடி. இது வந்து நீங்கள் எவ்வளோ எளிதாக உங்களை ஸ்மார்ட்டாக படிக்க, ஹார்ட் ஒர்க் படிக்கிறதுக்கு பதிலாக ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறதுக்கு பதிலாக ஸ்மார்ட்டாக எப்படி படிக்கிறது அப்படிங்கிறது. இந்த பொமோடரோ டெக்னிக்குங்கிறது வேர்ல்டு முழுக்க ஃபேமஸ். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரே இன்டென்சிவாக இப்போ 1 ஹவர் நான் என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் எழுந்தோன்னே 1 ஹவர் ஃபுல்லாக படிப்பாங்க. அது அப்படி படிக்கிறதுக்கு பதிலாக ஒரு 25 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு, அப்புறம் 5 மினிட்ஸ் பிரேக்கு, அதில் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது, அப்புறம் ஒரு 25 மினிட்ஸு, இப்படி ஒரு 25 மினிட்ஸ் படிச்சுட்டு அப்புறம் திரும்ப ஒரு 25 மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு படிச்சிங்கன்னா நீங்கள் படித்தது வந்து உங்களுக்கு திரும்ப ரிமெம்பர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எளிதாக இருக்கும். அதை ஃபாலோ ஆக்டிவ் ரீகால் அண்ட் ஸ்பேஸ்டு ரிப்பீட்டேஷன் மெத்தட். அது அப்படி தான் நீங்கள் படித்ததை கொஞ்சம் அப்பப்போ ரிப்பீட் பண்ணி பார்க்கணும். நம்ம ஒரு தடவை படிச்சிட்டோம், திரும்ப நம்ம ஞாபகத்தில் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது சம்டைம்ஸ் மறந்துடும். அதுக்காக என்ன செய்யணும், அப்பப்போ நீங்கள் எங்கேயாவது வாக்கிங் போகும்போது அதை ரீகால் பண்ணி பார்க்கலாம். அதேமாதிரி ஸ்டடி டிஃபிகல்ட் சப்ஜெக்ட்ஸ் டூரிங் யுவர் பீக் எனர்ஜி. இது எப்படின்னா, நீங்கள் காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். சில சப்ஜெக்டில் சில பாடங்கள் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி பாடங்களை நீங்கள் காலையில் மார்னிங் எழுந்திரிச்சு அந்த டைமில் படித்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து நினைவில் இருக்கும். அதுக்கப்புறம் மதிய டைமில் வந்து லேசாக கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறத படிச்சுக்கலாம். ஈவினிங் வந்து நாளைக்கு என்ன படிக்க போகிறீங்களோ அதை வந்து கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணி படித்தீங்கன்னா உங்கள் ஸ்மார்ட்டாக இருக்கும், படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இது உங்கள் ஸ்கூலில் எல்லோரும் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்பப்போ நீங்கள் டைம் கிடைக்குதோ, இப்போ மேத்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டு பார்த்தாலும் சரி சம்டைம்ஸ் மறந்துடும். அதனால் ப்ராக்டிஸ். சரி, இப்போல்லாம் நிறையா வாட்ஸ்அப் குரூப்பு, ஃபேஸ்புக் குரூப்பு, லிங்க்டின் குரூப் இருக்குது. நிறையா இந்த படிக்கிறவங்க இந்த காலேஜெல்லாம் போனவங்க லிங்க்டின் குரூப்பில் மெம்பர் ஆகிடுங்க. லிங்க்டின், இண்டீடுன்னு சொல்லிட்டு குரூப்ஸ் இருக்குது. அதில் போய் நீங்கள் மெம்பர் ஆகிக்கிட்டிங்கன்னா வேலை வாய்ப்புக்கு இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் கம்பெனி, எம்என்சின்னு சொல்கிறாங்க இல்லையா, மல்டிநேஷ்னல் கம்பெனி, பன்னாட்டு நிறுவனங்கள் எல்லாமே உங்களுக்கு வேலை வாய்ப்பு அனுப்பிச்சி போடுறதில்ல. நீங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைலில் என்ன தெரிஞ்சிருக்குன்னு சொல்கிறீங்களோ அதை வச்சு அவங்களாவே உங்களை இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. அதனால் அந்த ப்ரொஃபைலில் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும், என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி அந்த மாதிரி ப்ரொஃபைலில் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி குரூப்ஸில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த இப்போ என்ன நடக்குங்கிறது தெரியும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ChatGPT இப்போ வந்துருச்சு. இப்போ நீங்கள் ஏதாவது செய்யணும், இப்போல்லாம் வந்து ஐடியில் சாஃப்ட்வேரில் கோடிங் எழுதவே தேவையில்லை. ChatGPTயில் போயிட்டு இப்போ ஜெமினைன்னு சொல்லிட்டு ஒரு ஜெனை
சாஃப்ட்வேர் இருக்குது. அதில் போய்ட்டு நீங்கள் என்ன தேவையோ, இப்போ நீங்கள் ஒரு லெட்டர் எழுதணும்னு சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், ஐ வாண்ட் டு ரைட் ஏ லெட்டர் டு மை பிரின்சிபல்னு போட்டிங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கான காரணத்தை சொல்லிட்டிங்கன்னா அதுவாகவே ஃப்ரம் டு போட்டு என்ன காரணம் சொன்னீங்களோ அதை எழுதி கொடுத்துரும். நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு இன்றைக்கி வந்துருச்சு. அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கிறலாம். அதேமாதிரி கோடிங் எழுதலாம். இப்போ வெப்சைட் க்ரியேட் பண்ணணும்லாம் நீங்கள் போய் கோடிங் எழுதலாம் தேவை கிடையாது. நீங்கள் போய் எனக்கு ஐ வாண்ட் டு கிரியேட் எ வெப்சைட் ஆன் மேட்ரிமோனியன் சைட்டுன்னு கொடுத்து என்ன ஃபீச்சர்ஸ் வேணும், இந்த மாதிரி 4 மாடியூல்ஸ் வேணும்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதுவாகவே வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன வேலைகளை நீங்கள் செய்யலாம். அது நீங்கள் என்ன செய்ய வேண்டுங்கிறதையும் அதுவே சொல்லிடணும். இன்றைக்கி வாய்ப்பு இல்லை, இல்லைன்னா நானே செஞ்சு காட்டுவேன். அது லேப்டாப் எடுத்துகிட்டு வந்தேன், அது எப்படி செய்யுதுன்னு சொல்லலான்னு. பட் இங்கே லேப்டாப் வச்சு செய்ய முடியாதனால அடுத்து ஆனால் இன்னொரு இணைய வழி அரங்கு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா தேவை இலக்கிய மன்றம் கண்டிப்பாக அதை செய்யும். அப்படி செய்யும்போது அதை பற்றி விருப்பமுள்ளவர்களுக்கு அதை பற்றி சொல்லித்தருவோம். இப்போ நீங்கள் அரசு வேலைவாய்ப்புக்கு போகிறவங்களுக்கு என்னென்ன அரசு வேலைவாய்ப்புகள் இருக்குது. நிறையா பேருக்கு என்னதுன்னா டிஎன்பிசி தான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A அந்த மாதிரி குரூப் தான் தெரிஞ்சுப்பாங்க. இப்போ அரசு வேலைவாய்ப்பு எவ்வளவு இருக்குங்கிறத பற்றிய ஒரு தொகுப்பு தான் இது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இதுதான் நம்மளுடைய தேசத்தின் மிக முக்கிய உயரிய வேலைக்கான கமிஷனு. இங்கே ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ்னால் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ். அது நிறைய பேர் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்ன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அது ஐஎஃப்எஸ் இந்த தூதரகங்களெல்லாம் வேலை பார்க்குறாங்க இல்லையா, வெளிநாட்டு தூதரகங்கள், அது ஐஎஃப்எஸ். அது யூபிஎஸ்சி இந்தியன் என்ஜினியரிங் சர்வீஸ். நிறைய என்ஜினியரிங் படித்தவங்க யாருமே இதை பண்ணுறதே கிடையாது. இதுக்கு இன்ஜினியரிங் சர்வீஸ்னு சொல்லி ஒரு வெப்சைட்டே இருக்குது. அதில் என்ஜினியரிங் முடித்த பிறகு நீங்கள் போய் ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. அதெல்லாம் உங்களுக்கு அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க. அது ஸ்டைஃபண்டோடு கொடுப்பாங்க 15,000. அந்த இதில் ஒரு முக்கியமான பொறுப்பில் டெல்லியில் நம்ம சமுதாயத்துக்காரர் தான் கமிஷனராக இருக்கிறார், டைரக்டராக இருக்கிறாரு. அவர் எப்போ நம்ம என்ன உதவி கேட்டாலும் செய்வார். அவங்க நிறையா அதாவது அப்ரெண்டிஸ் ஆக்ட், நிறையா பேர் ஐடியில் எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல் படித்தவங்களுக்கெல்லாம் அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராம் அது பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஐஏஎஸ் சர்வீஸுக்குன்னு தனியாக எக்ஸாம் யூபிஎஸ் கண்டக்ட் பண்ணுது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸு, இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸு, இப்போ அந்த ஐஆர்எஸ் ரெவென்யூ இருக்கு இல்லையா, ஐஆர்எஸ்ன்னா இந்த அடிக்கடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. சில அதிகாரிகள் சரி அரசியல்வாதிகள் வீட்டில் போய் அப்பப்போ ரைடு பண்ணுவாங்கள்ல, இன்கம் டேக்ஸ். ஸோ அது ரிலேட்டடு ஜாப்ஸ் எல்லாம் நீங்கள் அங்கே போகலாம். அதுவுமே ஐஏஎஸ் கிரேடு உள்ளது தான். இதுக்கெல்லாம் யூபிஎஸ்சி அந்த வெப்சைட்டில் போனாலே எதுவும் கிடைக்கும். நீங்கள் ஏதாவது தேவை, இந்த மாதிரி எக்ஸாமுக்கு ஏதாவது உதவி தேவைன்னா நீங்கள் இப்போ குழுவில் இருக்கிறதுலேயே நீங்கள் வாட்ஸ்அப் குழுவில் போட்டிங்கனாலே உங்களுக்கு தேவையான உதவிகளை இலக்கிய மன்றம் மூலமாக நாம் வழிகாட்டுவோம். அதேமாதிரி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், நிறைய பேர் இந்த குரூப் 1 எழுதுறது இல்லை. ரொம்ப பேர் இது கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் அப்படியெல்லாம் ஒரு கஷ்டமும் கிடையாது. நீங்கள் என்னென்னா டிகிரி இப்போவே என்ன படிக்கிற முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் படிக்கிற பாடத்தை தெளிவாக படிச்சிருங்க. உங்களுக்கு மற்றது எல்லாமே ஈஸியாக போகும். அதில் பார்த்தா டெப்யூட்டி கலெக்டரு, டெப்யூட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், டிஎஸ்பி, அசிஸ்டன்ட் கமிஷனர் இதெல்லாம் இருக்குது. அதேமாதிரி குரூப் 2 இப்போ குரூப் 2லே இன்டர்வியூ போஸ்ட், நான் இன்டர்வியூ போஸ்ட்டுன்னு இருக்குது. அது குரூப் 4 வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃபீஸர், எல்லாருக்குமே தெரியும். நிறையா பேர் அதை எழுதுறீங்க. நிறையா பேர் இப்போ டைப் ரைட்டிங் படிச்சுருந்தீங்கன்னா ஸ்டெனோ அந்த மாதிரி கிளர்க்கு இப்போ அடிக்கடி போகுது. நீங்கள் அரசு வேலைக்குன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த இதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறணும். அதேமாதிரி இன்ஜினியரிங் ஏஇ, இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரெல்லாம் இப்போ ரீசெண்டாக போட்டிருக்கிறாங்க. இந்த வெப்சைட்டை நீங்கள் அடிக்கடி பாருங்கள். குழுவில் நான் கண்டிப்பாக அதை அப்டேட் பண்ணிக்கிட்டே தருவேன். எப்போதுமே வெப்சைட்டில் இந்த வேக்கன்சி போடும்போது நம்ம மன்ற குழுவில் உங்களுக்கு இது பற்றிய தகவல் வரும். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எது சந்தேகம் இருந்தாலும் கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட், இது ஸ்டாஃப் செலெக்ஷன். பொதுவாக நம்ம தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம சமுதாயத்தில் இதை யாருமே எழுதுறது கிடையாது. இது எப்படின்னா டிஎன்பிசி மாதிரி தான். இது அங்கே என்ன கிரேடெல்லாம் இருக்குதோ அதேமாதிரி கிரேடு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் இருக்குது. இது மிக உயரிய, அதுவும் பார்த்திங்கன்னா அதிகாரமிக்க போஸ்ட்லாம் இதில் இருக்குது. ஸ்டாஃப் இது நீங்கள் அங்கே டெல்லிக்கு தான் போய் வேலை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. எந்த ஸ்டேட்லேயும் கொடுப்பாங்க. நம்ம ஸ்டேட்லேயும் இதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் 2 இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா
டிகிரி லெவல்லையும் இருக்குது, சீனியர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் படிக்கிறீங்க இல்லையா, அந்த லெவல்லையுமே இருக்குது. அங்கேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ படிக்கிறதுல கூட கொஞ்சம் ஸ்ட்ரைன் பண்ணி நீங்கள் ஸ்டேட் போர்டை விட்டுட்டு சென்ட்ரல் போர்டில் கொஞ்சம் சிலபஸை சேர்த்து படிக்க வேண்டியது இருக்கும். அந்தந்த கிளர்க்கு இதெல்லாம் யாருமே பண்ணுறதே கிடையாது. நம்ம டிஎன்பிஎஸ்சியில் கிளர்க்கு போடுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த நிறையா ஸ்கூல் இருக்குது, நிறையா கம்பெனிஸு சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனிஸ்லாம் இருக்கும். அதுக்கெல்லாமே நீங்கள் இதில் பயன்படுத்திக்கிறலாம். அதே மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் நிறையா பேர் இந்த 10th படிச்சுட்டு அது என்னால் படிக்க முடியலன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இதுவுமே ரெக்ரூட்மெண்ட்டில் இப்போ எல்லாருக்குமே எக்ஸாம் வைக்கிறாங்களே, இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். நிறையா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஆஃபீஸு நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது இல்லையா, அதுக்கு எல்லாமே இந்த எஸ்எஸ்சி மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் மூலமாக தான் ஃபில்லப் பண்ணுறாங்க. இது பேங்கிங் எக்ஸாம் நிறையா பேர் அது இப்போதைக்கு இது கொஞ்சம் ஃபேமஸாக இருக்குது. நம்ம மக்கள் இன்ஜினியரிங் படித்தவங்களும் சரி, டிகிரி படித்தவங்களும் சரி, இப்போ இன்றைக்கி பேங்கிங் எக்ஸாமுக்கு போகிறாங்க. அது பேங்கிங் எக்ஸாம் போகிறீங்கன்னா இதுக்கு முன்னாடியே இந்த ஐபிபிஎஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த பேங்க்குக்கு எப்போ கேட்டாலும் வேக்கன்சி வந்தாலும் நீங்கள் அந்த ஒரு எக்ஸாம் வச்சு போய்க்கலாம். அது ஸ்டேட் பேங்க் மட்டும் சம்டைம்ஸு கனரா பேங்க் இவங்க மட்டும் தனியாக கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுவுமே இவங்க ஈஸியாக இருக்கும். இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஐபிபிஎஸ்சில் போயிட்டிங்கன்னா சிலபஸ் என்ன, நீங்கள் எந்த மாதிரி அரித்மெட்டிக், அனாலிட்டிக், ஆப்டிடியூட் என்ன ட்ரை பண்ணணுங்கிறத பற்றி இருக்கும். நீங்கள் அந்த ஐபிபிஎஸ் நிறையா நம்ம மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க. அந்த எக்ஸாமை கண்டிப்பாக எழுதணும். அதை எழுதிட்டால் நீங்கள் ப்ரொஃபஷனல் ஆஃபீஸ், கிளர்க்கு, கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட்ஸ் எல்லா வேலைக்குமே அது தனித்தனியாக கொடுக்குறாங்க. அதுபோக எஸ்பிஐயும் அதேமாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் தனியாக கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அதுக்கு அந்த ஐபிபிஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலே இது ரெண்டையும் ஈஸியாக க்ளியர் பண்ணலாம். அதுக்கு வந்து நீங்கள் ரீசனிங் எபிலிட்டி, குவான்டிடேட்டிவ் அப்டிடியூட், அது நியூமரிக்கல் எபிலிட்டி படிக்கணும். கொஞ்சம் இன்டர்வியூ வைப்பாங்க, அதனால் கொஞ்சம் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அது ஜென்ரல் பேங்கிங், ஃபினான்ஷியல், அதாவது ஜென்ரலாக பேங்கிங்கில் என்ன டிரான்சாக்ஷன் நடக்குங்கிறத பற்றி தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் இப்போ எல்லாம் கம்ப்யூட்டர் தான், பேங்கிங் ஃபுல்லாக கம்ப்யூட்டரைஸ் ஆகிட்டதுனால கம்ப்யூட்டர் நாலேஜு கண்டிப்பாக இருக்கணும். ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு இது வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இப்போ டெக்னிக்கல் ஐடிஐ டிப்ளமோ இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு டெக்னிக்கல் கிரேடுன்னு ஆர்ஆர்பியில் கொடுக்குறாங்க. அதேமாதிரி நான் டெக்னிக்கல் இந்த ஸ்டேஷன் மாஸ்டரு, கூட்ஸ் கார்டு, கமர்ஷியல் அப்ரெண்டிஸ் இதெல்லாம் ஹையர் பொசிஷன் நிறைய சேலரி, நிறைய சலுகைகள் கொடுக்குறாங்க. இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறது எல்லா எக்ஸாமுக்கும் பயன்படுத்தலாம். நான் இதுக்கு மட்டும்தான் எழுதணும் இல்லை, சும்மாவாது நீங்கள் எல்லா எக்ஸாமும் எழுதுங்க. எப்படி எழுத ஆரம்பித்தோம் உங்களுக்கு ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், எதில் ஒன்றில் கிளிக் ஆகிடும். இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் லேட் ஆகும். ரிசல்ட் இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. ஆர்ஆர்பி வந்து நீங்கள் இப்போ ஒரு வருஷம் எழுதிட்டிங்கன்னா சம்டைம்ஸு 1.5 வருஷம் கூட ஆகும் ரிசல்ட்டுக்கு. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக ரிசல்ட் கொடுத்துருவாங்க, நல்ல வாய்ப்பும் இருக்குது. அதான் குரூப் டி வந்து ஃபார் இஸ் வேரியஸ் என்ட்ரி லெவல் பொசிஷன், இந்த ட்ராக் மெயின்டெனர், அசிஸ்டன்ட் இன் ஒர்க் ஷாப், இதுக்கெல்லாம் அது கண்டிப்பாக உதவும். டிஃபென்ஸ் எக்ஸாம் இப்போ நிறையா பேர் நேவி போய் படிப்பாங்க. அந்த மாதிரி படிக்கிறதுக்கவங்களும் சரி, இல்லை மற்ற எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படித்தவங்களாலும் சரி, அவங்களுக்கு வந்து யூபிஎஸ்சி மூலமாக இந்த டிஃபென்ஸ் சர்வீஸ் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து இந்தியன் நேவி, இந்தியன் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இந்த அகாடமி வச்சு டிகிரி ஹோல்டருக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் யார் வேணாலும் அந்த இதில் வந்து ஃபிசிக்கல் அண்டு மெடிக்கல் டெஸ்ட் ரெண்டுலேயும் பாஸ் பண்ணால் போதும். இந்த டிகிரி வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அகாடமியில் +2 முடித்ததுக்கப்புறமே நீங்கள் அகாடமியில் போய் ஜாயின் பண்ணிடலாம். எனக்கு விருப்பம் இருக்குன்னா நீங்கள் +2லேயே அங்கே போய் ஜாயின் பண்ணலாம். அப்போ ஜாயின் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அங்கே படித்து முடித்தோன்னே அப்படியே வேலைக்கு போயிடலாம். அதுமாதிரி ஏர்ஃபோர்ஸ் காமன் அட்மிஷன் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. இதை எழுதிட்டிங்கன்னா ஏர்ஃபோர்ஸு போனாலும் சரி, நேவி போனாலும் சரி, கோஸ்ட் கார்டு போனாலும் சரி, எல்லாத்துக்குமே நீங்கள் அதுக்கு போய்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட், ஃபிசிக்கல், மெடிக்கல் டெஸ்ட் அண்டு இன்டர்வியூ ஃபார் ஆஃபீஸர். காலேஜ் படிக்கும்போது வாய்ப்பு இருக்கிறவங்க என்சிசியில் கண்டிப்பாக சேர்ந்துக்கோங்க. இந்த வேலைக்கு போகணுன்னு விரும்புகிறவங்க என்சிசியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்டேஜ். இதை தவிர்த்து டெட்டு, இது மோஸ்ட்லி எல்லாருக்கும் நம்ம மக்களுக்கு காமனாக இருக்கக்கூடியது வந்து வாத்தியார் வேலை. இது எப்படியும் பண்ணிடுவாங்க. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த டெட்டு டிஆர்பி தமிழ்நாடு சர்வீஸை தவிர சென்ட்ரல் டெட்டு ஒன்று வைக்கிறாங்க. அதாவது சென்ட்ரல் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இந்த டெஸ்ட்டு நீங்கள் வந்து கேந்திரிய வித்யாலயா, நவோதயா ஸ்கூல் இருக்கு இல்லையா, அதுலேயும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் இப்போ கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல் நிறையா ஆரம்பிச்சிட்டாங்க.
அங்கே வந்து பார்த்திங்கன்னா வெளி ஊர்லேருந்து இங்கே வராங்க. ஆனால் இங்கேருந்து போகிறவங்க மிக கம்மி. ஏன்னா இதை பற்றி தெரியலை. டீச்சர்ஸுக்கு யாரெல்லாம் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கீங்களோ, டெட் எழுதுகிறவங்களும் இந்த டெட்டு எழுதுங்க. இது கொஞ்சம் ஈஸியானா நீங்கள் டெட்டுக்கு படிச்சிருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி டிஆர்பி வந்து அசிஸ்டன்ட் ஃபிசிக்கல் டைரக்டர். இந்த டிஆர்பி வந்து இந்த நூலகத்துறை இருக்கு இல்லையா, அதில் இருக்கிறவங்களுக்கும் ஃபிசிக்கல் டைரக்டர்களுக்கும் அப்புறம் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் அப்படிங்கிறவங்களுக்கும் நடத்துகிறாங்க. நான் வந்து என்னென்னா, நான் டிகிரி முடித்தேன், எம்எஸ்சி முடிச்சுட்டு இந்த திருப்பூரில் தான் ஒரு 1.5 வருஷம் டையிங் கம்பெனியில் வேலை பார்த்தேன். வெறும் 1200 கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1.5 வருஷம் சிவகாசியில் தீப்டி ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, அதில் லேப் டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணேன். அங்கேயும் எனக்கு எவ்வளோ கொடுத்தாங்கன்னா 2002ஆம் ஆண்டு எனக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் 1200 தான். அப்படி வேலை பார்த்து கஷ்டப்பட்டு இருக்கும்போது தான் நான் என்ன பண்ணேன்னா, இந்த எம்லிப் சயின்ஸுன்னு லைப்ரரி சயின்ஸு வேலை பார்த்துக்கிட்டே படித்தேன். நான் பொதுவாக எல்லாருக்கும் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் டிகிரி முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேலே படிக்கணும்னு நினைக்கிறத விட டிகிரி படித்தோடனே வேலைக்கு போயிடுங்க. ஒரு 1 or 2 இயர்ஸ் வேலை பார்த்துட்டு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் கிடச்சிரும். நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டே படிக்கலாம். நான் வேலை பார்த்துக்கிட்டே தான் எம்எல்ஐஸ் படித்தேன், எம்பிஏவும் படிச்சிருக்கேன். இன்றைக்கி நான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி காக்னிசன்ட்டில் வந்து 20 வருஷமாக வேலை பார்க்குறேன். நான் அங்கே ஜாயின் பண்ணும்போது லைஃப் சயின்ஸ் லைப்ரரி சயின்ஸ் முடிச்சுட்டு இன்ஃபர்மேஷன் சயின்டிஸ்ட்டாக ஜாயின் பண்ணேன். இன்றைக்கி நான் ஹியூமன் ரிசோர்ஸ், அதான் எம்பிஏ படிக்கிறாங்களே, இது படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு கம்பெனிக்குள்ளே உள்ளே போயிட்டிங்கன்னா உங்களை திறமையால் நீங்கள் எந்த அளவுக்கும் மேலே போகலாம். நீங்கள் அதை வச்சுக்க. இன்றைக்கி அரசு வேலைவாய்ப்பில் வாங்குகிறவங்க சம்பளத்தை விட நான் அதிகமாக சம்பளம் வாங்குகிறேன். அதோட முக்கியம், நான் வந்து 5வது வகுப்பில் என்னை ஹாஸ்டலில் சேர்த்துட்டாங்க. அப்போ ஹாஸ்டல்லாம் கிடையாது. நான் வந்து அரசு ஹாஸ்டலில் தங்கிட்டு வெளியில் சாப்பிட்டு தான் படித்தேன். நான் படித்தது கவர்மெண்ட் ஸ்கூலு, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் தான். அங்கே வந்து அப்போல்லாம் பார்த்திங்கன்னா சாதிய ஏற்றத்தாழ்வு இருந்தது. நான் கேரளாவில் பிறந்து 4 வருஷம் சாதியை பற்றியே தெரியாமல் வளைஞ்சிட்டு 5வது போகும்போது எனக்கு சாதினா என்னென்னு தெரிய ஆரம்பித்தது. அங்கே அதெல்லாம் புரட்சி மாதிரி தான். எனக்கு 5வது வயசுலேயே அதெல்லாம் நிறையா ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்து அதெல்லாம் உடை தெரிந்தது. இன்றைக்கி என் கூட படித்த எல்லாத்தையும் விட நான் அதிகமாக சம்பளம் வாங்குகிறேன், அவர்களுடைய மேன்மையாக இருக்கிறேன். நான் வந்து சென்னையிலேயே எனக்கு எந்த அளவுக்கு இருக்குமோ அதோட நல்லாவே இருக்கிறேன். அதனால் படிக்கிறவங்க முக்கியமாக வேலை வாங்கணும்னு நிறையா பேர் படிங்க. நிறைய பேர் நான் வேலை வாய்ப்புக்காக எனக்கு தொடர்பு கொள்வாங்க. என்ன செய்வாங்கன்னா, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு எனக்கு வேறு ஏதாவது வேலை கிடைக்குமான்னு கேட்பாங்க. அதேமாதிரி இசிஐ எலக்ட்ரிக்கல் படிச்சுட்டு எனக்கு ஐடியில் வேலை கிடைக்குமான்னு பார்ப்பாங்க. நீங்கள் அதை தெளிவாக இருங்க. நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எளிதாக வேலை கிடைக்கும். சார் சொன்னார் இல்லையா, டிப்ளமோ தலைமை ஆசிரியர் சொன்ன மாதிரி டிப்ளமோ படிச்சுட்டு டிகிரி படிங்க. டிப்ளமோ படித்தவங்க ஐடி படித்தவங்களுக்கு இன்றைக்கி வேலை வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கே கூட ஒரு 10 பேர் வந்தால் என்னால் 18,000 சம்பளத்துக்கு ஐடிஐக்காரனும் டிப்ளமோக்காரனும் வேலைக்கு சேர்க்க முடியும். அந்தளவுக்கு வேலை வாய்ப்பு வந்து இருக்குது. நிறையா பேர் வேலை இல்லைன்னு வீட்டில் இருக்கிறாங்க, ஆனால் வேலை வாய்ப்பு ஒரு பக்கம் இருக்குது. நீங்கள் திட்டமிடல் சரியாக இருக்கணும். நான் வேலைக்கு தான் படிக்க போகிறேன், வேலைக்கு போய் ஆவேன்னு நினச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், ஊரில் வந்து இவ்வளோ பேர் சுற்றிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. நம்ம சமுதாயம் யார்கிட்டையும் கையேந்தி நிற்க வேண்டிய தேவை இருக்காது. ஒரு நம்ம பொருளாதாரத்தை நாம் தண்ணீர் அடைஞ்சிட்டோம்னா யார்ட்டையும் போய் நிற்க வேண்டிய தேவையில்லைல்ல. அவனே பிடிச்சி தள்ளிடுவான். பட்டியல் வெளியேற்றம், இவெல்லாம் இந்த சாதிக்காரெல்லாம் முன்னேறிட்டான், எல்லாம் வேலை பார்க்குறான், அவன் பொருளாதாரத்தை முன்னேறிட்டான், இவனெல்லாம் எஸ்சியில் வச்சக்கூடாதுன்னு மற்ற சாதிக்காரன் சொல்கிற அளவுக்கு நம்ம முன்னேறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். கோயம்புத்தூர் வந்து இலக்கிய மன்றம் இருக்குது, நான் சென்னையில் இருக்கிறோம். நாங்கள் சென்னையிலையும் நிறையா விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் இலக்கிய மன்றத்தை தொடர்பு கொண்டு வந்தாலும் சரி, நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு வந்தாலும் சரி, உங்களுக்கான வேலை வாய்ப்புக்கான வழிகாட்டுதலையும் உதவிகளையும் நாங்கள் செய்வோம். சரி, நெக்ஸ்ட். கிராஜுவேட் அப்டிடியூட் டெஸ்ட், இது வந்து இந்த டிகிரி இது பிஇ முடித்தவங்க இதை கண்டிப்பாக எழுதுங்க. சரி, கிராஜுவேட் இது இந்த கிராஜுவேட் எஜுகேஷன் ஆப்டிடியூட் டெஸ்ட் இதை படிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் இந்த பப்ளிக் செக்டார் யூனிட்டில் நிறையா வேலை வாய்ப்பு இருக்குது. அதாவது பிஇ முடித்த உடனே இந்த எக்ஸாம் எழுதணும். இந்த எக்ஸாம் எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பப்ளிக் கேட்டு முடிச்சிட்டிங்கன்னா இந்த பப்ளிக் செக்டார் நிறையா கம்பெனி இருக்குது பாருங்கள். பாரத் ஹெவி எலக்ட்ரிக், கோல் இண்டியா லிமிடெட், கேட் எக்ஸாம். ஆமாம், கேட் எக்ஸாம்.
கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் இன்ஜினியரிங். இது இந்த கேட் எக்ஸாம் வந்து நீங்கள் பிஇ முடிச்சுட்டு எம்டெக் ஜாயின் பண்ணாலும் சரி, அதுக்கடுத்து பிஹெச்டி ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை சில பப்ளிக் செக்டார் யூனிட், அதாவது பெல்லு, கெயில், இந்த இரும்பு ஸ்டீல் பிளான்ட் இருக்கு இல்லையா, அது இந்த ஆயில், பாரத் பெட்ரோலியம், இண்டேன், இது போன்ற துறைகளில் வந்து அதிகமான வேலை வாய்ப்புகள் இருக்குது. இதை பற்றிய லிஸ்ட்டு வந்து குரூப்பில் வந்து நான் போட்டு விட்றேன். தேங்க்யூ. இதில் ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் சொல்ல நினச்சேன். நீங்கள் இந்த ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க இந்த ப்ராப்ளம் சால்விங், கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து முக்கியம். நீங்கள் படிக்கும்போதே நிறையா யூடியூப் சேனல் இருக்குது, அதில் வந்து இங்கிலீஷ் கொஞ்சம் கம்யூனிகேஷனை வந்து கொஞ்சம் தரவு பண்ணிக்கோங்க. அரசு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு புதுமை பெண் திட்டமும் தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாகவும் மாதம் 1000 ரூபா நீங்கள் யூஜி, டிப்ளமா, ஐடி எந்த கோர்ஸ் படித்தாலும் கொடுக்குறாங்க. அதுபோக ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டுக்கு வந்து 25,000 கொடுக்குறாங்க. அதில் நிறையா இதில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு நிறையா சலுகைகள் இருக்குது. நீங்கள் ஃபீஸே கட்டாமல் படிக்கிறதுக்கு நிறையா கல்லூரிகள் வாய்ப்பு அளிக்கிறாங்க. நன்றி. தேங்க்யூ.